நாம் வந்து இப்போ ஒரு லேக் வந்திருக்கோம். செடிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பிங்க் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். தண்ணிக்கு கீழே இருக்கிற மண் எல்லாமே அப்படியே பிங்க் கலரில் இருக்குது. இதாங்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸு. யாருமே இல்லாமல் ட்ரைவ் பண்ணுது காரை. ஷாப்பிங் மால் பாருங்கள் அமெரிக்காவில் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி நம்மளுடைய கடைசி நாளுங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில். நாம் இன்றைக்கி சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? குட் மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நாம் இன்றைக்கி கடைசி நாள். இங்கேருந்து இன்றைக்கி லாஸ் வேகாஸ் போக போகிறோம். இன்றைக்கி நைட் ஃப்ளைட்டு. ஆனால் கடைசி நாள் சில முக்கியமான விஷயங்களை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பார்க்கலான்னு தான். நம்மளோட அரவிந்த் இருக்கார் கூட. ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் வந்துட்டார். கொஞ்சம் டைம் கேப்பில் நம்ம கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி ஆஃபீஸ் போயிடுவார். ஸோ இந்த மீன் டைம் கிடைக்கிற டைமில் கொஞ்சத்தை நம்ம சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு தான். ஸோ வாங்க எங்கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி சில ஸ்பெஷலான விஷயத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துடாத விஷயங்களை வாங்க இன்றைக்கி அது என்னங்கிறத அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம். நாம் இங்கே மத்தியானம் லன்ச் டைமுங்க. இப்போ மணி 1:45. சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஒரு இந்தியன் கடைக்கு வந்திருக்கோம், இட்லி எக்ஸ்பிரஸ். இந்த கடையில் உண்மையிலேங்க சூப்பராக இருக்குது ஃபுட்டு. பொங்கல் நான் சாப்பிட்டேன், தமிழ்நாட்டில் சாப்பிட்டதோட இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க உள்ளே போய் சாப்பிடுவோம். இந்த இட்லி எக்ஸ்பிரஸ் கடை உள்ளே வந்திருக்கோங்க. இதுதான் அந்த கடை. இது பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹாட் லன்ச்சு, ஆனியன் சமோசா, பொட்டேட்டோ சமோசா, வெஜிடபிள் பக்கோடா, தயிர் வடை, மசால் வடை எல்லாமே கிடைக்குதுங்க. இங்கே கிச்சனு விநாயகர். வடை, இட்லி எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இட்லி எக்ஸ்பிரஸ் இந்த கடை பேர். இங்கே பாருங்கள், பொங்கல், சாம்பார், சட்னி. இது வந்து பெண்ணை தோசை. நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. ஸோ சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். நாம் வந்து இப்போ ஒரு லேக் வந்திருக்கோம். இந்த லேக்கில் என்னென்னா அப்படியே சால்ட்டு டெபாசிட் ஆகி வாட்ரு சாண்டு எல்லாமே வந்து பிங்க் கலரில் மாறுதாங்க. அப்படிப்பட்ட ஒரு லேக்கு தான் வந்திருக்கோம். இந்த லேக் பேர் அல்விசோ மரினா கான்டி பார்க். இந்த இடத்துல இருக்குது இந்த லேக்கு. வாங்க அப்படியே உள்ளே போவோம். அந்த லேக்கில் தண்ணிலாம் பிங்காக இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஒரு 4-5 நாளாக தான் மழை பெஞ்சுது. ஸோ அந்த உள்ளே போகிற பாதை தான் இது. வாங்க போகலாம். நம்ம கூட அரவிந்த் வந்திருக்காரு, அவர் தான் அழைச்சிட்டு வந்திருக்காரு. வாங்க போகலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த லேக். போட்டிருக்காங்க இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்காங்க. வைட்டல் ஹேபிட்டட் ஃபார் அ ஹெல்த்தி பே. இந்த சால்ட்டு, இந்த சாண்டு வந்து செட்டில் ஆகும்போது, இங்கே ஹை அமௌண்ட் ஆஃப் சால்ட் செட்டில் ஆகும்போது இந்த வாட்டரோட கலரும் இந்த சாண்டோட கலரும் சேஞ்ச் ஆகுதாங்க. அதான் போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போவோம். லொக்கேஷனே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம அமைதியாக இருக்குங்க இந்த இடம். புல்லெல்லாம் இப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் குளத்தில். அந்த குளத்தில்
என்னென்னா உப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்குது. உப்புத்தன்மை அதிகமாக செட்டில் ஆகிறதுனால அந்த வாட்டரோட கலர், சாயிலோட கலர்லாம் வந்து பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகுதுதான். ஸோ அது எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம், வாங்க போவோம். அங்கே பாருங்கள், அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பிங்க் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். ஸோ அல்டிமேட்டாக சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதா, தண்ணிலாம் பாருங்கள் அப்படியே பிங்க் கலரில் தெரியுது. தண்ணிக்கு கீழே இருக்கிற மண் எல்லாமே அப்படியே பிங்க் கலரில் இருக்குது. இதிலே கொஞ்சம் நேரம் சன் வெளியில் வந்துட்டு போச்சுன்னா நம்ம செங்கை பார்த்துடலாம். வாவ், salt ponds, past, present, future. Beginning with the orphan people, we have harvested salt for local use and regional trade. Small scale salt production on San Francisco Bay expanded into one of the largest industrial solar evaporation fountains in the world. சொல்ல பேக்வர்டஸ் லேக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க, அங்கங்கே செடிமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே பிங்க் கலரில் இருக்குது. சூரிய ஒளி பட அப்படியே எல்லாம் பிங்க்காக நல்லாவே தெரியுது, பிங்கிஷாக தெரியுதுங்களா? இப்போ நல்லா பிங்கிஷ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இங்கே முன்னாடி இருக்கிறது ஒயிட்டில் இருக்கிறது சால்ட் டெபாசிட்டு, அதை தாண்டி தண்ணி இருக்கிற இடத்துலலாம் அப்படியே பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். வாவ், சூப்பர். என்ன இது தாண்டி கீழே இறங்கி போகக்கூடாதுன்னு போட்டு கட்டியிருக்காங்க, அதனால் நம்ம கீழே இறங்கி போக முடியாது. இந்த லொக்கேஷனே செம்ம சூப்பராக இருக்குங்க. அந்த வெள்ளை கலரில் தெரியுது எல்லாமே வந்து சால்ட் டெபாசிட்டு. ஒரு வினோதமான லேக்குங்க இது. தண்ணி எல்லாம் பிங்க் கலரில் மாறுறது. எவ்வளோ பெரிய ஏரியா பாருங்கள் இந்த லேக்கு. பா, கண்ணுக்கட்டி தூரம் வரைக்கும் தண்ணி நிற்கிது. நாம் இப்போ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வந்திருக்கோம் பார்க்க. இதுதான் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸு. யூஎஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிங்க இந்த யூனிவர்சிட்டி. வாங்க அப்படியே உள்ளே போவோம். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் இதுதான். உள்ளே போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடும். யூனிவர்சிட்டினால இங்கே தனியாக தெரியுதுங்க. ஸ்டூடெண்ட் ஆக்சஸ்க்கு அழகாக வச்சுருக்காங்க. பக்காவாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எய்த்தாப்பில் தெரியுது பாருங்கள் கேம்பஸு. அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். செம்ம சூப்பராக இருக்குங்க யூனிவர்சிட்டி. பாருங்கள் யூனிவர்சிட்டி பில்டிங் பாருங்கள், இங்கே அப்படி இருக்குது பாருங்கள். வாவ், பாருங்கள் மெயின் பில்டிங், மெயின் கேம்பஸ் இது. எவ்வளோ பெரிய கேம்பஸ் பாருங்கள் இந்த பில்டிங்கு. வாவ், லோன்லாம் சூப்பராக போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸை. இதான் மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் பில்டிங். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி நியூஸில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நேர்லேயே கேம்பஸ்க்கே வந்துட்டோம். இது எப்படி இருக்குது பாருங்கள் கேம்பஸ். வாவ், சூப்பராக இருக்குது. கேம்பஸ்குள்ளே பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் டூரு. சும்மா அப்படியே சுற்றி பார்த்து வருவாங்க. சூப்பராக ஒரு ஃபவுண்டைன் இருக்குது பாருங்கள்.
அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோம். இது வந்து மெமோரியல் ஆடிட்டோரியம், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஆடிட்டோரியம். இது வெளியில் தான் பார்க்குறோம், உள்ளே எல்லாம் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. ஆடிட்டோரியம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பாருங்கள் மெயின் ஹால் ஒன்று சூப்பராக இருக்குது. வாவ், இது உள்ள பில்டிங்ஸ் இதெல்லாம். மரம் பாருங்கள், ரொம்ப பழங்கால மரம் போல இருக்குது. இது இப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள். இது சாப்பல் ஹால்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்கு பாருங்க. வாவ், இது எப்படி செட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள். ஒரு வுட்டு மக்கள்லாம் உட்காரதுக்கு ஒரு பழங்கால சிற்பம் வச்சுருக்காங்க. எப்படி இருக்கு. வாவ், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்குங்க இந்த ஸ்பாட்டு. பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஸ்டான்ஃபோர்ட் ஆர்ட் கேலரி. ஸ்டான்ஃபோர்ட் ஆர்ட் கேலரி பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, காலேஜுக்குள்ளே உள்ள ஆர்ட் கேலரி. ஒவ்வொரு சப்ஜெக்ட் பில்டிங்கும் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிளாஸாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாம் பழங்காலத்து பில்டிங் அங்கே சங்கமாக இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி தாங்க யூஎஸில் இருக்க யூனிவர்சிட்டியில் இதோட ரேங்கிங் வந்து 109வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஏறக்குறைய ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 90 கண்ட்ரிக்கு மேலே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. நாட் ஓன்லி அமெரிக்காவில் மட்டும் இல்லை, 90 கண்ட்ரி வெளிநாட்டுகளில் இருந்து 90 கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த லீடிங் யூனிவர்சிட்டி இன் அமெரிக்கா. வேர்ல்டு வைடு இது வந்து பயங்கர ஃபேமஸான யூனிவர்சிட்டிங்க. ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி. கோர்சஸும் இங்கே நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க, நல்ல நல்ல கோர்சஸ்லாம். அதே மாதிரி இதில் வந்து மெயினாக சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டிலே இது லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே பாப்புலர் கோர்சஸ் என்னென்னாக்கா எம்பிஏ இருக்குது, அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, நர்சிங்க்கு இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூனிவர்சிட்டிங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ், ஃபைனான்ஸு, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ், ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்க்கெல்லாம் இந்த யூனிவர்சிட்டி பயங்கர ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $80,000 $90,000 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு செலவாகும். ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னாக்கா. ஆனால் இங்கே ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பசங்க ஸ்டே பண்ணுறதுக்கு ஹாஸ்டல் எல்லாமே உள்ளே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம உள்ளே கூட போய் பார்த்தோம், அது உள்ளே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி நாம் இந்த கேம்பஸில் வந்தது பெருமைப்படுறோம். இந்த யூனிவர்சிட்டியை பற்றின இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. நிறைய பேர் சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது, அதை காட்டணுங்கிறதுக்காக தான் காமிச்சோம். நம்ம ஆல்மோஸ்ட் வெளியிலையும் பார்த்தோம், உள்ளே போயும் காமிச்சோம். எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டியை படிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இதை அப்ரோச் பண்ணுங்கள். இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அமெரிக்கா வந்துங்க நிறைய முன்னேற்றம் இருக்குது எல்லா விதத்துலையுமே.
டெக்னாலஜியில் அதே மாதிரி தாங்க முன்னேற்றம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்க, ரோபோட்டிக்குங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நாம் இப்போ ரோபோ டாக்ஸியில் தாங்க போக போகிறோம். ரோபோ டாக்ஸியில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த டாக்ஸி பேர் வந்து வேமோ, கூகுளோட ப்ராடக்ட் இது. ஸோ இந்த வேமோவில் என்ன ஒரு ப்ளஸ்னால் டிரைவரே இருக்க மாட்டாங்க. நம்மளை ஏற்றி ஸ்பாட்டில் ஏற்றி நம்ம எந்த ஸ்பாட்டில் சொல்கிறோமோ அந்த ஸ்பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக போய் இறக்கி விட்டுறோம். அப்படிப்பட்ட டிரைவர்லெஸ் டாக்ஸியில் தான் போக போகிறோம். ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட போது உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. வாங்க, இது வரைக்கும் நீங்கள் யாரும் பார்த்துலன்னா இதை பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்டு. உங்களுக்காகவே ஒரு டாக்ஸி புக் பண்ணி ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போக போகிறேன். வாங்க எங்கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாம் போகக்கூடிய வேமோ வந்துச்சுங்க. இதுதான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த டிரைவர்லெஸ் காரை எப்படி நாமளும் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். இதாங்க வேமோ. சென்சார்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போய் ஹாய் இதுதான் இந்த டிரைவர்லெஸ் காரு. இதுதான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். டு ஸ்டார்ட் த ரைட். ஸ்டார்டட். Please make sure your seat belt is fastened. For any questions, press the call support button to speak with a rider support agent. இங்கே பாருங்கள், யாருமே இல்லாமல் ட்ரைவ் பண்ணுது காரை. யாருமே இல்லை சீட்டில். ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கு ரோடை. டிரைவரே இல்லாமல் கார் மட்டும் ஓடுது பாருங்கள். நாம் அந்த இதெல்லாம் போயிட்டுருக்குறோம். எப்படி போகுது பாருங்கள். அதே திரும்பி அதே போயிட்டுருக்கு. வாவ் யோசிச்சு பாருங்கள், டிரைவரே இல்லாமல் கார் ரோட்டில் போகுது பாருங்கள். இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. திரும்புது பாருங்கள் எப்படி அழகாக, யாருமே இல்லாமல். இன்னும் 8 minutes இருக்குது நம்ம போட்ட ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு. அழகாக மூவ் பண்ணி அழகாக டிராஃபிக்கை கைட் பண்ணி போகுது. இந்த காரை சுற்றி 29 கேமராஸ் இருக்குது, ப்ளஸ் சென்சார்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் இது போகுது, ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் ஆகுது. டெக்னாலஜி பாருங்கள் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னு யூஎஸில். நம்ம போகும்போது நம்ம சைடு என்னென்ன கார் இருக்குது முதற்கொண்டு அதை ரீட் பண்ணுது பக்காவாக. தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பாருங்கள் ஸ்டியரிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டுது. யாருமே இல்லை சீட்டில், டிரைவர் சீட்டில். சான்ஸே இல்லை. இங்கே பாருங்கள் டேர்ன் பண்ண போகுது, எப்படி டேர்ன் பண்ணுது பாருங்கள். யாருமே டச் பண்ணாமல் அது பாட்டுக்கு ஓட்டிகிட்ருக்கு. வேறு லெவலுங்க, சான்ஸே இல்லை. யூஎஸ் வந்து இந்த காரில் ட்ராவல் பண்ண நினச்சி கூட பார்க்கல. அடி ஹேஸ் ஹேப்பன்ட், மேக் இட் ஹேப்பன்ட். சான்ஸே இல்லை. தோஷக் அவர் ஃப்ரெண்ட், ஹீஸ் ஒன்லி புக் த கார். வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சான்ஸே இல்லை. இதுக்காக நீங்கள் மதியானலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். லக்கிலி வி காட் த ரைட். சூப்பருங்க, சான்ஸே இல்லைங்க. டிராஃபிக்கில் கூட அழகாக நின்று போது பாருங்கள். சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க அது. ஆளே இல்லாத இடத்துல போனால் கூட சொல்லலாம். எல்லாமே ஃபோனில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கு. சூப்பர். வேமோ ஆப்பே இருக்கா? ஓ, டிரைவரே இல்லைங்க. எப்படி இருக்குது பாருங்கள். டிரைவர் இல்லாமல் காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். டிராஃபிக்லாம் ஆட்டோமேட்டிக்காக காரு நின்றுட்டுருக்கு. அது கொஞ்சம் ஆனோன்னா அதே ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடும். வாவ்,
அப்படியே பாரு ரோடையும் காட்டு, ஸ்டேரிங் காட்டு இப்படி திருப்பது பாரு, எப்படி யூட்டன் அடிக்குது பாருங்க. ஆளே இல்லாமல் அதே யூட்டன் அடித்து போயிட்டுருக்குங்க. சான்ஸே இல்லை. வேற லெவல். ஐயோ, அதே யூட்டன் அடித்து அழகாக போய்கிட்டு இருக்கு பாருங்க. டிராஃபிக்காக இருக்குன்னு சான்ஸே இல்லைங்க. சூப்பருங்க, சான்ஸே இல்லை. ஐயோ, என்ன அழகுங்க. கார் அசால்ட்டாக ஓட்டுதுங்க ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போலாம் தான் ஏறி பேசாமல் படுத்து தூங்கிடலாம் காரில். டைமும் காட்டுது பாருங்கள். இன்னும் எவ்வளோ நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு ஆஃபீஸ்க்கே திரும்பி போட்டாச்சு. ரூட்டை மேப் பண்ணிட்டோம். அதனால் திரும்பி அங்கே போகுது. இன்னும் 4 மினிட்ஸில் ரீச் ஆயிருன்னு அழகாக ஐடென்டிஃபை பண்ணி காட்டுது பாருங்கள். இங்கே இப்போ ரைட் ஹேண்ட் எடுக்க போகுது. ரைட் ஹேண்டுக்காக வெயிட் பண்ணுது. வாவ், வேற லெவல். The 3D is also so impressive. It's very nice. வாவ், எப்படி போகுது பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக யாருமே இல்லைங்க, அதே ரைட் ஹேண்ட் அடித்து போயிட்டுருக்கு. The local map that it creates. It's too high fidelity. வேற லெவல். அடி சான்ஸ் இல்லடி. அதான் இது பண்ணாம ஸ்பீட் பிரேக்கர் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் பண்ணுது. வாவ், என்னப்பா? இல்ல அதான் இங்க வந்து நீங்க இது எக்ஸ்பீரியன்ஸ் சான்ஸ் இல்லை. ஐயோ, ஸ்பீட் பிரேக்கருக்கு அதே ஸ்லோ டவுன் பண்ணுங்க. முன்னாடி இருக்க கார் கூட ஏறி குதிச்சு போயிட்டு இருக்கு. அசால்ட்டாக எவ்வளோ ஸ்லோ பண்ணி அழகாக போகுது பாருங்க. இன்னும் ஃப்யூச்சரில் ஒன்லி இந்த மாதிரி ஆட்டோ டிரைவ் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ரோபோட் டாக்ஸி இஸ் குட். உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. அங்கே பாருங்க, அழகாக ரைட்டுன்னு அடிக்குது. வாவ். Talking about the car, it's 150 pounds. Yeah, that's what I thought. 200 grand to 150 grand. But I think that's gonna get cheaper over the period of time because the technology. பியூட்டிஃபுல்லுங்க. Not as because எப்படி போகுது பாருங்க அழகாக. அதே ஒரு கரெக்டாக அந்த ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுது. வெளியில் என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பீட் லிமிட்டில் அழகாக அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸ்டாப் பண்ணுற இடத்துல ஸ்டாப் பண்ணி அழகாக எடுக்குது. குட் குட் குட். ஸ்டாப் பண்ணிடுச்சு இந்த இடத்துல, அதே திரும்புது. யாருமே இல்லை, அழகாக போகுது பாருங்க. டிசிப்ளின்டாக போகுது. என்னங்க இது? ஆல்மோஸ்ட் யுவர் ட்ராப், ஆல்மோஸ்ட் அட் யுவர் ட்ராப் ஆஃப். இறங்க போகிற இடம் வந்துச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணுது. வாவ். சான்ஸ் இல்லைங்க. பியூட்டிஃபுல். குட் ரைட். மோஸ்ட் மெமரபிள் ரைட். தேங்க்யூ ஜாஷிக். of course. Because of you, I also got to ride. I don't usually ride. Wow. Very nice. நான் அப்படியே வெளில இறங்கிக்கிறேன், நீங்க அப்படியே வெளியில இறங்கிட்டு ஏதாச்சும் சொல்லுங்க. ஓகே. கொடுத்துரு. ஏன்னா நான் வெளில போய் கேமரா ஓகே ஓகே ஓகே, நீ எடுத்துக்கோ. இறங்கி அப்படியே ஃப்ரண்ட்டில் கார் நின்னுக்க. செம்ம ரைடுங்க. உண்மையிலேயே கார் ரைடு இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக்கில் போயிட்டு அதே பிரேக் அடித்து அதே யூட்டர்ன் எடுத்து ரைட் எடுத்து அழகாக போகுதுங்க. வாழ்க்கையிலே இந்த காரில் போன எக்ஸ்பீரியன்ஸ் சான்ஸே இல்லை, மறக்கவே முடியாது. பாருங்கள், அது பாட்டு போயிட்டுருக்கு. வேறு லெவல். வாவ். இறக்கி விட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு பாருங்கள். சான்ஸே இல்லைங்க. இந்த காரில் உண்மையிலே ட்ரைவ் பண்ணுறது ஹேட்ஸ் ஆஃப். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கௌஷிக். கௌஷிக். தேங்க்யூ. இஸ் அவர் ஃப்ரெண்ட். ஹி ஹஸ் அரேஞ்ச் ஃபார் திஸ். அடியோட ஃப்ரெண்டு இவர், அரவிந்தோட ஃப்ரெண்டு இவர். அரவிந்தோட ஃப்ரெண்டு இவர். ஸோ அவர் தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தார். வெரி நைஸ் ட்ரிப். தேங்க்யூ வெரி மச். இதை நம்ம வெஸ்ட்ஃபீல்ட் மாலுக்கு வந்திருக்கோங்க. நல்ல பெரிய மாலு.
வாங்க, இங்கே ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது, அதையும் பார்த்துட்டு நம்ம ஐஃபோனுக்கு ஒரு சார்ஜர், தம்பி வந்து ஆப்பிள் ஒர்க் பண்ணுறான், சார்ஜர் ஒன்று வாங்கலாம், அவன் மூலயமா வாங்கலான்ட்டு வந்திருக்கிறேன். அப்படியே வாங்கிட்டு அப்படியே இந்த மாலையும் பார்த்துட்டு போகலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க. யூஎஸில் ஒரு மாலு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷாப்பிங் மால் பாருங்கள் அமெரிக்காவில் எப்படி இருக்குன்ட்டு. சானோஸில் இருக்க இந்த ஷாப்பிங் மாலு பாருங்கள். வாவ், போல்ஸ்டார் கார் பிராண்டு. மால்லேயே வந்து காருக்கு ஷோரூம்லாம் இருக்குங்க இங்கே. சூப்பருங்க. வாவ், இங்கே பாருங்க, 2 டாங்கி வச்சுருக்காங்க. பொம்மை அசல் டாங்கி மாதிரியே இருக்குது பாருங்க. வா, இங்கே பாருங்கள் நடுவில் கிறிஸ்மஸுக்கு எவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் ட்ரிப்பே வச்சுட்டாங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு. நடுவில் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், என்ன அழகா. வாவ், இங்கே பாருங்கள் லூசிட் கார் ஷோரூம். வாவ், ஓ பேட்ரி ஆப்ரேட்டட் காரா? ஓ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எவ்வளோ பெரிய ஷோரூம் பாருங்கள். வாவ், செம்ம பெரிய ஷோரூமு. ஹாய், ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே இந்த ஷோரூமில். செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. ஆப்பிள் ட்ரீ எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஷோரூமை. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பாருங்கள், நடுவில் ஃபுல்லாக சுற்றி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸு. இந்த மால்லே இருக்குங்க இந்த ஷோரூம், ஆப்பிள் ஷோரூமு. பியூட்டிஃபுல் ஷோரூம், எல்லா ப்ராடக்ட் இங்கே வச்சுருக்காங்க. மேலே ஒரு தேட்டர் இருக்குது, வாங்க அதே என்ன இருக்குன்னு போய் பார்த்து வருவோம். ஒரு சினிமா தேட்டர் இருக்குங்க, கிராஃப்ட் ஹவுஸ் சினிமா தேட்டர். உள்ளே பாருங்கள் கேசினோ மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, கேம்ஸ் எல்லாம் இருக்குது. கீழேருந்து பார்த்தோம் இல்லைங்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குது, எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணுங்க பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ. யா, இதில் சாண்டா கிளாஸோட உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது தான். அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்கள், செம்மையா சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. நடுவில் சாண்டா கிளாஸோட உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு. சாக்லேட் ஓடுது பாருங்கள் எப்படி மேலேருந்து அப்படியே கொட்டுது பாருங்கள் சாக்லேட். சாக்லேட் எப்படி கொட்டிகிட்ருக்கு பாருங்க கடையில், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சேர் பாருங்கள் எப்படி இருக்குது உட்கார்றது சேர்.
எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு கீழே பாருங்கள். இங்கே எப்படி செட் பண்ணுங்க, சான்ஸ் இல்லைங்க. இங்கே மாடலாம் செம்மையாக செட் பண்ணுங்க. இந்த கார் பாருங்கள் எப்படி மினுக்குது பாருங்கள். திக்கு 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 திக்குன்னு செம்மையா. நாம் இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து கிளம்பி லாஸ் வேகாஸ் போகிறாங்க. வாங்க, நம்ம இப்போ ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கோம். சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டுக்கு ராமில் போயிட்டுருக்கோம். ராம் இங்கே தான் இருக்குது. ராமில் தான் போயிட்டுருக்கோம். ராம்போட பாதை நம்ம அடுத்த ஸ்டேஷனில் இறங்கணும். நம்ம கேட்டுக்கு போகணும். கீழே இறங்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். நாங்கள் போவோம். ஓகே மக்களே, நாம் இதோட இந்த vlog-ஐ முடிச்சுப்போம். இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து நாம் அந்த யூனிவர்சிட்டியை போய் பார்த்துருப்போம். யூனிவர்சிட்டி ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோ கேம்பஸ் ஃபுல்லாக போய் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டியிருப்பேன். அந்த கேம்பஸ் எவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த கூகுள் கார், டிரைவர்லெஸ் கார் பார்த்துருப்பீங்க. டிரைவரே இல்லாமல் சிட்டிக்குள்ளே எவ்வளோ அழகாக அந்த கார் ஓடிச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கடைசியாக வந்து இந்த மாலை பார்த்துருப்போம். மாலையும் உங்களுக்குள்ளே போய் காமிச்சிருப்பேன். ஸோ நம்மளோட இந்த ராக் கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணாதான் யூடியூப் நமக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட யூஎஸோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாம் இப்போ லாஸ் வேகாஸில் இருக்கோங்க. ஒரு புது சர்வர் வராது. ஓவர் டேம் போகிற வழி. இப்போ தெரிஞ்சாங்க டேமோட சென்ட்ரு பாயிண்ட் வந்துட்டாங்க. வெனிஸ் சிட்டி போனீங்கன்னா யூரோப்பில் போட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் போயிட்டு இருக்காங்க. இதாங்க F1 ரேஸ்க்காக உள்ள ஸ்பாட்டு.